ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1942 பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10 9 திருமொழியினுடைய தொகுப்பினை, அந்த பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை என்று ஒரு மீள் பார்வையாக பார்த்து மனதிலே பதித்து கொள்ள முனையலாம். இந்த 9 திருமொழி கிருஷ்ணாவதாரத்திலே திருமங்கையாழ்வார் மிகவும் ஈடுபட்டு மாந்தி பாடிய பாடல்கள் நிறைந்ததாகும். இந்த திருமொழி திருத்தாயார் பாசுரமாக செல்கிறது. இத்திருமொழி சர்வேஸ்வரனாகிய பெருமானோடு கலந்து பிரிந்து பிரிவாற்றாதவளான பரகால நாயகியின் கடலை விட மிக்க காதலையும் அதற்கு ஏற்றபடி அவன் வந்து கலவி செய்யாமல் மறுத்திருக்கிறபடியையும் பார்த்த திருத்தாயார் எம்பெருமானை நோக்கி, எம்பெரானே, இவளை நீ இப்படி துன்பப்பட விட்டிருப்பது தகுதியோ? பரத்துவத்தின் மேல் எல்லையில் நிற்கிற நமக்கு இப்பெண் பிள்ளை ஒரு பொருளோ என்று அலட்சியமாக இவளை நினைத்திருக்கிறாய் போலும். இது உன் பெருமைக்கு தகுமோ என்று ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு பழமொழியை எடுத்துரைத்து பேசுகிற வகையில் ஆழ்வார் தம்முடைய காதலின் மிகுதியையும் மறுக்காமல் விரைவில் வந்து தன்னை கைப்பற்றி ஆக வேண்டும் என்பதனையும் விண்ணப்பம் செய்கிறாராய் செல்கிறது இத்திருமொழி. திருவிருத்தத்திலே நம்மாழ்வாருடைய பிரபந்தம் திருவிருத்தம், அதிலே 33வது பாசுரத்திலே சொல்வார், அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகெட செங்கோல் நடாவுதீர். இங்கு ஓர் பெண்பால் பொருளோ என்னும் இகழ்வோ இவற்றின் புறத்தாள் என்று எண்ணோ தெருளோம் அரவணையீர் இவள் மாமை சிதைக்கின்றதே என்று நம்மாழ்வார் சொல்வார். இந்த பாசுரத்தின் பொருள் என்ன? எம்பெருமானே, நீரோ சாமானியமானவர் அல்லர். திருவாளியை, சக்கரத்தை கையிலே கருவியாக கொண்டு எல்லா உலகங்களிலும் இருக்கக்கூடிய துஷ்டர்களை அழித்து சிஸ்டர்களை வாழ்விப்பதையே விரதமாக கொண்டிருக்கிறீர். இப்படி எல்லோரையும் காப்பவரான நீர் இவளையும் காக்க கடமைப்பட்டிருந்தும் இவள் ஒருத்தியை மட்டும் பாதுகாக்காமல் விட்டிருக்கிறீரே, இது நியாயமா? இவள் நம்மால் அவசியம் காக்கப்பட வேண்டியவள் அல்லள். அப்படிப்பட்ட தகுதி இவளிடம் ஒன்றும் இல்லை என்று இகழ்ந்து கைவிட்டு விட்டீரோ? அல்லது நம்மால் காக்கப்படும் உலகங்களுக்கு இவள் உட்பட்டவள் அல்லல், வெளிப்பட்டவள் என்று கருதி கைவிட்டீரோ என்று மேலே சொன்ன பாசுரம் இந்த திருமொழிக்கு ஒருபடை ஒப்பு நோக்கத்தக்கதாக அமைந்திருக்கிறது. நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் ஊடல் கூடல் உணர்தல் புலவி கலவி இன்பம் செரிக்காது என்று அறிதல் ஆகியவற்றை என்று சொல்கிறபடியே முதலில் பிரிவாய், அடுத்து கலவியாய், பின் அந்த இன்பம் செரிப்பதற்காக மீண்டும் பிரிவு நிலையாய் நின்றது. ஊடல் கூடல் உணர்தல் புலவி கலவி இன்பம் செரிக்காது என்று அறிதல். எம்பெருமான் பிரிவில் பொறுக்க முடியாத நிலை ஏற்படும்படி ஆசை மிகுத்து எம்பெருமான் முறைப்படி அருள் செய்வான், அவன் அருள் செய்யும் வரை காத்திருத்தல் வேண்டும் என்று பொறுத்து கொள்ள முடியாதபடி இருக்கிற பரகால நாயகியின் மனநிலையை நினைத்து பார்த்த திருத்தாயார் இவள் துயரம் பெருகுதலுக்கு உணவிடுவதா, அதாவது இவளை இன்னலை நோக்கி நீ நோவுபட வேண்டாம், துன்பப்பட வேண்டாம் என்று சொல்லுவதா? அப்படி சொன்னால் ஆற்றாமை மிகுமல்லவா? எம்பெருமானை அழைப்பிப்பதா, ஊரார் சொல்லும் பழியை போக்க முயலுவதா என்று நினைத்து பார்த்து யாருக்கும் பகையில்லாத வகையில் என்ன செய்யலாம் என்று ஆராய்ந்து, நான் பேராற்றல் உடையவன் அல்லனோ, நல்ல பண்பினன் அல்லனோ, என் வடிவழகாலே எல்லோரையும் கவரும் இயல்பினன் உள்ளவன் அல்லவா நான் என்று நினைத்திருக்கின்றாயோ என்று உலகத்திலே எம்பெருமானது பிரிவினை பொறுக்கும் ஆற்றல் இல்லாதவர் எல்லோரும் சொல்லி கூப்பிட்ட பாசுரத்தை இவளுடைய துயரத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லி, இவள் இந்த பாடுபடவும் உன்னிடம் இவள் நிலையை கூறவும் நீ கவலையற்றிருக்கிறாயோ என்று இந்த பிராட்டி நிலையை நினைத்து கூறிய திருத்தாயார் பாசுரமாக இந்த திருமொழி அமைந்திருக்கிறது. முன் திருமொழியிலே ஊடல் தலையெடுத்ததாலே
எம்பெருமான் நாயகியின் காலை பிடித்து உடலை போக்கி அவளுடன் கூடி அதனால் வந்த நிறைவாலே அல்லிக்கமல கண்ணனாய் இருந்தான். அப்படி இருக்க இந்த திருமொழியிலே மீண்டும் இந்த திருமொழி தொடங்கி மண்ணிலங்கு பாரதத்து என்ற திருமொழி வரையிலும் பிரிவு ஏற்பட்டதன் காரணம் கலவி இன்பம் செரிப்பதற்காக என்று குறிப்பிடுகிறார். மானம் உடைத்து என்ற திருமொழியிலே அல்லில்தான் வந்த பின்னை என்றதனாலே கலவி நிகழ்ந்தது. கலவி நிகழ அது செரிப்பதற்காக எம்பெருமான் பிரிய ஊடல் தலையெடுக்க அதனை போக்கி கூடி பிறகு அந்த கலவி இன்பம் மிகுதி செரிக்க வேண்டும் என்று எம்பெருமான் பிரிய பிறகு பொன்னம் சேர் சேவடி மேல் போதணிய பெற்றோமே என்று பரகால நாயகி வாய்விட்டு தன் உள்ள மகிழ்ச்சியை கூறும்படியாக நடந்தது என்பது ஆழ்வாருடைய திருவுள்ளமாகும். பரகால நாயகியை நோக்கி திருத்தாயார் நீ இப்படி துன்பப்படக்கூடாது என்று சொன்னால், அதனால் அவளுக்கு ஆற்றாமை மிகுந்து இல்லத்தை விட்டு எம்பெருமானது இருப்பிடம் நோக்கி புறப்பட்டாலும் புறப்பட்டு விடுவாள். நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டியவள் தான் என்று சொன்னாலும் அவளுக்கு ஆற்றாமை மிகுதலால் துன்பம் விளையும். எம்பெருமானை அழைப்பித்தால் அது இரகசியத்தை வெளிப்படுத்துவதனால் அதுவும் பழிக்கு வழி செய்யும் என்று கருதி யாருக்கும் துன்பம் இல்லாமல் பரகால நாயகியின் நிலையை எம்பெருமான் திருமுன்னல் சென்று விண்ணப்பிக்கிறார். நீ இப்படி அலட்சியமாக இருத்தல் தகாது என்று சொல்லி ஒவ்வொரு பழமொழியாக சொல்லி இந்த திருமொழியிலே விண்ணப்பிக்கிறார். எம்பெருமான் திருமுன்னர் பெண்ணின் நிலையை விண்ணப்பித்தால் அவன் இவள் துயர் தொடைத்தலை விட்டு இருக்க மாட்டான் என்று தாயார் கருதி கூறுவதாக அமைந்த பாடசுரங்கள். இனி இந்த 9ஆம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். புள்ளுரு ஆகி நள்ளிருள் வந்த என துவங்கும் முதல் பாசுரம். எனக்கு தலைவனும் உதவியாளனும் ஆயவனே, எந்தை பிரானே, தேனொழுகும் கூந்தலை உடைய என் மகளின் காதலையும் அந்த காதலை பழிக்கும் ஊரில் உள்ள அழகுமிக்க பெண்களின் துணிவையும் உள்ளத்திலே கொள்ளாமல் சிறு பிள்ளைகளின் கையில் உள்ள கிண்ணங்களை நினைத்த போது வாங்கக்கூடும் என்பது போல அலட்சியம் செய்திருப்பதானது சிறு குழந்தைகளை துன்புறுத்தவல்ல பறவையின் உருவத்தை உடையவளாகி நடுநிசையிலே பால் கொடுத்து கொல்ல வந்த பூதனை, தாயாக வந்த பேய் பூதனை மாளும்படியாகவும் இலங்கையை ஒளி வீசும் நெருப்பு நெருங்கி உண்ணும்படியாகவும் நீ செய்தருளிய பேராற்றலை மிடுக்கை ஆண்மைத்தனத்தை திருவுள்ளத்தில் கொண்டோ என்று கேட்கிறார். மன்றில் மலிந்து கூத்து வந்தாடி என துவங்கும் 2ஆம் பாசுரம். திருமலையில் திருவேங்கடத்திலே நின்ற திருக்கோலத்தில் இருந்து அருளும் பிரானே, பரந்த கடல் நிற வண்ணனே, நீ உன் கோயில் முற்றத்திலே உண்டான முருங்கை மரத்தின் தேனை எளிதாக கவர்வது போல இந்த பெண்ணினுடைய முன்கையில் இருந்த வளைகளை கை கொண்டாயே. இது பொது இடமான நார்ச்சந்தியிலே முற்றத்திலே நின்று மகிழ்ந்து கொடக்கூத்தாடியும் பெரிய காளைகள் ஏழினையும் பலியடக்கியும் இந்திரன் கல்மலை பொழிந்தபோது இடையர்கள் நடுங்கி நிற்க பசுக்கூட்டங்களை பாதுகாத்தோம் என்று செருக்கினாலோ என்ன காரணம் என்று நான் அறியேன். ஆர்மலி சங்கொடு என்று துவங்கும் 3ஆம் பாசுரம். காளமேக நிறத்தவனே, மிக்க அழகுடைய வடிவு படைத்தவனே, நேர்மையான ஆபரணங்களை உடையவளாய் முத்து மாலை போன்றவளான அமுதம் போன்றவளான இந்த பெண் பிள்ளை விஷயத்திலே உள்ளங்கையில் உள்ள கருப்பு கட்டி போன்றவளாம் இவள் என்று நினைத்திருக்கிறாய். நினைத்த போது சுவைக்கவும் மற்ற போது வாழாயிருக்கவும் நமக்கு தக்கவளாயிருப்பாள் என்று நினைக்கிறாய் போலும். இது ஏன்? நாம் சங்கு சக்கரங்களை கையில் ஏந்தியுள்ளோம் என்ற பெருமையை பாராட்டியோ, கம்சனை முடித்த மிடுக்குடைய நமக்கு இவள் ஒரு சாக்கோ என்று நினைத்தோ சொல்லாய் பிரானே என்று கேட்கிறாள் திருத்தாயார். மல்கிய தோளும் மானுரி அதழும் என துவங்கும் 4ஆம் பாசுரம். நம்பி நற்குணம் நிரம்பியவனே, மாலையால் அழகு பெற்ற கூந்தலை உடைய இப்பெண்ணின் அழகிய மேனி நிறத்தை கவர்ந்தது மட்டுமல்லாமல் உருவெளிப்பாட்டாலே எப்பொழுதும் இவள் கண்ணெதிரே தோன்றி அகலாமல் நிற்கிறாய். இந்த பெண்ணை நீ உன் அடியார் கையில் உள்ள நீ கொடுத்து வைத்திருக்கும் தடியைப் போல ஆயுதத்தைப் போல வேண்டிய போது பயன்கொள்ளலாம் என்று நினைத்திருக்கும் விதம்தான் என்னே. இவளிடம் உனக்குள்ள அலட்சியத்தை பற்றி சொல்வதால் என்ன பயன்?
என்ன பயன் விளையப் போகிறது? இப்படி மறுத்திருப்பது பெரிய தோள்களையும் மான் தோல் ஆடையையும் உடைய சிவபெருமானுக்கும் உன் திருமேனியில் ஒரு பகுதியை இடமாக கொடுத்திருக்கிறோம் என்கின்ற பெருமையை நினைத்தோ, அல்லது நரகாசுரனை அளித்த உன் திருக்கைகளின் வலிமையை நினைத்தோ என்று கேட்கிறாள் தாயார். செரு அழியாத மன்னர்கள் என துவங்கும் 5ஆம் பாசுரம். பினானே, எங்களுடையவளாய் இனிய பேச்சை உடையவளாய் தேனொழுகும் மலர்கள் அணிந்த கூந்தலை உடையவளான இந்த பெண் பிள்ளையினுடைய சிறப்பை நீ அறியவில்லை. ஐயகோ, பெரிய வழியில் விழுந்து கிடக்கிற நாவல் பழத்தை காட்டிலும் இவள் எளியவள் என்று நினைத்திருக்கிறாயே. வேண்டியவர் பொறுக்கி எடுத்து கொள்ளவும் தேவையில்லாதவர் விட்டு விட்டு செல்லவும் உரியது பெருவழியில் விழுந்து கிடக்கும் நாவற்பழம். நான் உன் உள்ள கிடக்கையே உள்ளவாறு அறியேன். இப்படி ஒரு அவல நிலை என் மகளுக்கு ஏற்பட வேண்டுமோ? இது போர்க்களத்தில் ஒரு நாளும் தோற்றறியாத அரசர்கள் வாழும்படியாக தன் படைக்கலன் எடுத்து போரிடாமல் தேரின் வலிமையை மட்டுமே கொண்டு அந்த அரசர்கள் போகக்கூடிய அரிய வழியை உடைய வீர சொர்க்கத்துக்கு பெருவழியாக்கிய ஆண்பிள்ளைத்தனத்தை நினைத்தோ எனக்கு தெரியவில்லை என்கிறார் தாயார். அரக்கிய ராகம் புல்லென என துவங்கும் 6ஆம் பாசுரம். எம்பெருமானே, முன்பொரு கால் அரக்கியர் தாலியை இழந்து பொலிவிளக்கும்படியாக அழகிய மதில்களை உடைய இலங்கைக்கு தலைவனான ராவணனை ஒரு வில்லாலே அவனுடைய செருக்கை போக்கி தேவர்கள் வணங்கும்படியாக நின்ற வீரத்தை நினைத்தோ இன்று இவளை நீ அலட்சியம் செய்வது? முள்முருங்கை பூ போன்ற சிவந்த வாயை உடைய இந்த பெண்ணின் கையில் உள்ள அழகிய வளையல்களை பறித்து கொண்டது மட்டுமல்லாமல் ஒரு சமயம் இவள் முன்னே வந்து நின்று உருவெளிப்பாட்டாலே எப்போதும் உன் அழகு வடிவை காட்டிக்கொண்டு அகலாமல் இருக்கிறாயே. அவள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மறக்க முடியாதபடி செய்து துன்பம் கொடுக்கிறாயே. தானே பழுத்து நெகிழ்ந்து விழும் எருக்கு இலையை எடுப்பதற்காக வெட்டும் கோடரியை கொண்டு ஓங்கி அடிப்பது ஏன்? உன் பிரிவாலே மெலிந்திருக்கும் இவள் மேல் உன் கருத்தறியாதவள் என்ற குற்றத்தை சொல்ல வேண்டுமோ என்று கேட்கிறாள் திருத்தாயார். ஆழியம் திண்தேர் அரசர் என துவங்கும் 7ஆம் பாசுரம். நெடுங்கடல் வண்ணா, எந்தாய் முன்பு வலிமை பொருந்திய சக்கரங்களை உடைய அழகிய தேரை நடத்தவல்ல அரசர்கள் வந்து தோற்று வணங்கும்படியாக அலைவீசும் கடல் சூழ்ந்த உலகங்களை ஆட்சி புரிந்த கார்த்தவீரியார்ஜுனனுடைய வலிமிக்க 1000 தோள்களும் துண்டு துண்டாகி தரையிலே விழும்படியாக கோடாரிப்படையை ஏந்திய மிடுக்கை அந்த வலிமையை நினைத்தோ மான் போன்ற அழகிய மென்மையான கண்களை உடைய இந்த பெண்ணின் மேனி நிறத்தை கொள்ளை கொண்டது மட்டுமல்லாமல் உருவெளிப்பாட்டாலே இவள் கண்ணெதிரே தோன்றி நின்று அகலாமல் இருக்கிறாய். தானே உடைந்து போகக்கூடிய கோழி முட்டையை உடைப்பதற்கு ஒரு தடியை எடுத்து அடிப்பது எதற்காக என்று கேட்கிறார். பொருந்தலன் ஆகம் புள்ளு வந்து ஏற என துவங்கும் 8வது பாசுரம். முன்பொரு கால் பகைவனான இரணியனுடைய உடலிலே கழுகு முதலிய பறவைகள் மகிழ்ந்து ஏறி உண்ணும்படியாக கூரிய நகங்களால் அந்த உடலை பிளந்தோம். பெருமைமிக்க சுக்ரீவனுக்கு அருள் கூர்ந்து வாலியை சீறி முடித்தோம் என்கின்ற பெருமையை நினைத்தோ இப்போது இவளை அலட்சியம் செய்கிறாய். கருங்கடல் வண்ணா, மிகப்பெரிய கண்களை உடையவளாய் தேனை உண்பதற்காக வண்டுகள் உள்ள கூந்தலை உடைய இந்த பெண்ணின் பெருமையை நீ மனதிலே கொள்ளவில்லை. இவளிடம் நீ கொண்டிருக்கும் எண்ணத்தை பேச புகுந்தால் வாயினுள் கொள்ளப்பட்ட நீர் போல அந்நீரை குடிக்கவும் செய்யலாம், வெளியே உமிழவும் செய்யலாம் என்பது போல விரும்பியும் தழுவலாம், விரும்பாமலும் கைவிட்டு விடலாம் என்று இவளை நினைத்திருக்கிறாய் போலும் என்று கேட்கிறார் திருத்தாயார். நீர் அழல் வானாய் நெடுநிலம் என துவங்கும் 9ஆம் பாசுரம். பாவியாகிய அடியனுக்கு துயரம் நேரும்படியாக உலகை சூழ்ந்த கடலில் உண்டான அமுதம் போன்ற இனிய வடிவினை உடைய என்னுடைய இந்த பெண் பிள்ளையை ஹோமம் வளர்க்கும் தொழிலை உடைய அந்தணனுடைய தோட்டமாக திருவுள்ளம் பற்றி இருக்கிறாய். உலகம் உய்ய கோமம் செய்து அதிலேயே காலத்தை செலவிடும் அந்தணன் தோட்டத்தை நாள் முழுவதும் உழைத்து சீர்திருத்தி பயன் கொள்ள வேண்டிய வேலையை கவனிக்க இயலாமல் அலட்சியம் செய்து பாழ்படுத்துவது போல அலட்சியம் செய்து இவளை துன்புற விடுவதாக உன் திருவுள்ளத்திலே நினைத்து விட்டாய் போலும்.
இது பஞ்சபூதங்களும் நாமையாக இருக்கிறோம் என்கிற பெருமை நினைத்தா, அல்லது நற்பண்புகளால் குறைவற்ற இவள் நம்மை தவிர வேறொரு கதியை உடையவள் அல்லள் என்ற உண்டான அப்படிப்பட்ட நினைவினால் உண்டான தைரியத்தினாலா? தெரிய நான் அறியேன் என்கிறாள் பரகால நாயகியின் திருத்தாயார். வேட்டத்தை கருதாது என்று துவங்கும் 10ஆம் பாசுரம். மேன்மேலும் பெருகி வரும் ஆசையை கொல்லாமல் தன் திருவடியினைகளையே பயனாக கொண்டு வணங்கி நிற்க, அப்படிப்பட்ட அடியார்களுக்கு உண்மையாக தன்னை காட்டி கொடுப்பவனும் இதழ் விரிந்து பசுமையுடைய திருத்தொழாய் மாலையை திருமுடியிலே அணிந்துள்ளவனுமான பெருமானை நோக்கி, வாழ்வலி கொண்ட படையை உடையவரும் திருமங்கை நாட்டில் உள்ளாருக்கு தலைவரும் வேல் படையை உடையவருமான திருமங்கை ஆழ்வார் உடைய திருமொழிகளாகிய பழமொழிகளை கொண்டு பக்தியுடன் அருளி செய்தவையான இந்த 10 பாசுரங்களை பாடவே பாடுபவரது நெஞ்சானது பரமபக்தி தலை எடுக்க பெற்று எம்பெருமானது திருவடிகளில் நித்திய கைங்கரியம் செய்யும் செல்வமும் விஞ்சி வளரும் என்று பலன் சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த அளவிலே பெரிய திருமொழி 10ஆம் 10 9ஆம் திருமொழி பாசுர உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். அடுத்த பதிவு 10ஆம் 10 10ஆம் திருமொழியினுடைய முன்னுரையுடன் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். அடனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.